அண்டை நாடுகளில் அதுவும் ஜனநாயக பாராளுமன்ற ஜனநாயகத்தை கடைபிடிக்கக்கூடிய தெற்காசிய நாடுகளில் ஒரு தேர்தல் நடந்தாலும் ஒரு யுத்தம் நடந்தாலும் நமக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும். நம்முடைய புவியியல் அரசியல் நம் நாட்டினுடைய பாதுகாப்பு எல்லாம் சற்று பலப்படும். அந்த வகையில் இலங்கையினுடைய தேர்தலை, அங்கு ஜனநாயகபூர்வமாக நடக்கூடிய தேர்தலை யார் ஜனாதிபதியாக வருகிறார், இலங்கை வாசிகள் தங்களுடைய ஜனாதிபதியை மிக தீர்க்கமாக ஆலோசித்து தங்களுக்கு பொருளாதார ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் சர்வதேச அளவிலும் இலங்கையை மீட்டு ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய, நல்ல தரமான ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய வேட்பாளர்களை அவர்கள் ஆதரிப்பார்கள். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. அண்டை நாடான இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் வருகிற செப்டம்பர் 21 நடக்கிறது. அண்டை நாடுகளில் அதுவும் ஜனநாயக பாராளுமன்ற ஜனநாயகத்தை கடைபிடிக்கக்கூடிய தெற்காசிய நாடுகளில் ஒரு தேர்தல் நடந்தாலும் ஒரு யுத்தம் நடந்தாலும் நமக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும். அமெரிக்க அதிபர் யார் வருகிறார் என்பதை வைத்து நம்முடைய இந்தியாவில் தாக்கங்கள் இருக்கும் என்றால், நமது அண்டை நாடான இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் இந்திய அரசியலில், இந்தியாவுடைய புவியியல் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலை குறித்து அந்த வேட்பாளர்களுடைய பிரசங்கங்கள், அவர்களை குறித்த குறிப்புகள் எல்லாம் நம்முடைய சேனலில் வர இருக்கிறது. இந்த இலங்கை தேர்தலை குறித்து நாம் ஏன் இத்தனை கவலைப்பட வேண்டும் என்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் முதன்மையான காரணம், இந்திய வம்சாவளியான தமிழர்கள் அங்கு இருக்கிறார்கள். அதாவது நாம் பேசக்கூடிய இதே மொழியை பேசக்கூடிய இலங்கை தமிழர்கள், அவர்கள் கடந்த காலங்களில் ஒரு சிவில் வாரினால், உள்நாட்டு யுத்தத்தினால் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள், அவர்களை அதிகம் சிங்கள பேரினவாதம் என்று வைத்துக்கொண்டால் சிங்கள பேரினவாதம் செய்து அவர்களை அடக்கினார்களா, அல்லது அவர்கள் எடுத்த சில தவறான பிழையான முடிவுகளினால் அவர்கள் அந்த துன்பங்களை எதிர்கொண்டார்களா என்பது நமக்கு ஒரு விவாதிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் அந்த யுத்தம் நடந்தது 40 ஆண்டு காலம். 40 ஆண்டு கால யுத்தத்தில் பிழைகள் இருபுறமும் இருக்கும். அது யுத்தம், பேச்சுவார்த்தை அல்ல. இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நாம் உணர்ச்சி வசப்பட்டோ மறைபொருள் தெரியாமல், அதாவது ஒளிந்திருக்கும் உண்மைகளை அறியாமல் நாமவே ஒன்றை சொல்லி நாம் பிழைப்பு நடத்துவது, அவர்களை பற்றி, இலங்கை தமிழரை பற்றி கூறி நாம் பிழைப்பு நடத்துவது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல, தர்மமான விஷயம் அல்ல. அதை அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கின்றன. அது வேறு விஷயங்கள். அங்கு ஒரு ஜனநாயகம் பேணி காக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த நாடு பாதுகாப்பான ஒரு ஜனநாயக அமைப்பிற்குள், நாடாளுமன்ற பாதுகாப்பிற்குள், நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்குள் இருந்தால்தான் நாம் நம்முடைய புவியியல் அரசியல், நம் நாட்டினுடைய பாதுகாப்பு எல்லாம் சற்று பலப்படும். அந்த வகையில் இலங்கையினுடைய தேர்தலை, அங்கு ஜனநாயகபூர்வமாக நடக்கூடிய தேர்தலை யார் ஜனாதிபதியாக வருகிறார் என்பதை அறிந்தும் யார் வர வேண்டும் என்ற நம்முடைய கருத்துக்களை தெரிவிப்பதும் நம் ஜனநாயக கடமை என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் இலங்கையினுடைய ரணில் விக்ரமசிங்கே, தற்போதைய ஜனாதிபதி திரு ரணில் விக்ரமசிங்கேனுடைய கட்சி, அந்த கட்சிக்கு நம்முடைய சேனல் ஒரு கேம்பெயின் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக கொடுக்கிறோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது கேம்பெயின் பண்ணுற ஒரு தளம், ஒரு மேடை. எப்படி வேட்பாளர்களை ஒரு மேடையில் அமர வைத்து அவர்கள் பேசுவதை கூர்ந்து மக்களை கவனிக்க வைக்கிறதோ, அதுபோன்று நாம் ஒரு மேடை தான், நாம் ஒரு தளம், ஒரு கிரவுண்ட். இதில் அந்த வேட்பாளர்கள் தங்களுடைய விஷயங்களை, தாங்கள் தேர்தல் ஜனாதிபதியாக வந்தால் அந்த நாடை இப்படி சிலைக்க வைப்போம், குறிப்பாக நாம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் அவர்களுடைய பங்களிப்பினை உறுதிப்படுத்தும் சுய நிர்ணய உரிமைகளையும் எவ்வாறு அவர்கள் மதிக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கேள்விகளாக கேட்போம், பதில் சொல்வார்கள். இதிலிருந்து பெரும்பான்மையான மக்களுடைய கருத்துக்களை பெற்றவர் அங்கே ஜனாதிபதியாக வரப்போகிறார். நம்முடைய பணி ஒரு தளம் அமைத்து கொடுப்பது. இந்த தளம் தமிழ் சேனல், யூடியூப் சேனலில் நம்ம சேனலுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது இறைவன் கொடுத்த ஒரு வரம். இதை கொண்டு தொடர்ந்து நீங்கள் தமிழன் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பல்வேறு இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்த நம்முடைய பொது கருத்துக்களை நாம் வெளியிடுவோம். அதில் எதுவும் விருப்பு வெறுப்புகள் என்று இருக்காது. சார்புத்தன்மையோடு நாம் செயல்பட மாட்டோம். அந்த வேட்பாளர்களை பற்றி குறித்த விஷயங்களை நாம் சொல்லுவோம். அதை ஏற்றுக்கொண்டு பரிசீலித்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் இலங்கை மக்கள். இலங்கை தமிழர்கள் என்றாலும் கூட, நாம் அப்படி அவர்களை அழைத்தாலும் கூட, அவர்கள் இலங்கையினுடைய குடிமக்கள். அந்த நாட்டில் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கிறது. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால், கடந்த காலங்களில் ஏற்பட்ட யுத்தங்கள் அவர்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த பாடங்களிலிருந்தும் இனி வருகிற ஜனாதிபதி எப்படி செயல்படுவார், எவ்வாறு நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்பதையும் தமிழ் பேசும் இலங்கை குடிமக்கள் முடிவெடுப்பார்கள். இப்போ ஏற்கனவே நம்முடைய அதில் ஒரு சேனலில் டாக்டர் கிஷாந்தபதி ராஜா, அதாவது ரணில் விக்ரமசிங்கே, தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின் ஆர்கனைசர், இஸ் ஆதரைஸ்டு எலெக்ஷன் கேம்பெயின் ஆர்கனைசர், அவர் நம்மளோட பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதையும் பாருங்கள், இந்த சேனலில் இருக்குது. அந்த லிங்க் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இலங்கை பற்றிய விஷயங்கள் அதிகமாக பங்கெடுக்கும். அந்த அவதானிப்புகளை கணித்து உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்கள். தொடர்ந்து உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களை சர்வதேச அளவில் நாம் இன்று போன நூற்றாண்டில் நாம் இருந்தது போல் இப்போ இல்லை. இந்த நூற்றாண்டில் நாம் கிட்டத்தட்ட 24 வருடங்களை கடக்கப் போகிறோம். போன நூற்றாண்டு நமக்கு கற்றுத்தந்ததை விட அதிகமான விஷயங்களை இந்த நூற்றாண்டு கற்றுக் கொடுக்கும். எப்போதுமே ஒன்றுக்கு பின் ஒன்று வரும்போது சில அப்டேட், அதாவது அவங்க தன்னை குறித்து ஒரு பெரிய ஒரு மதிப்பீடுகள் அதிகமாகத்தான் வந்திருப்பார்கள். ஆகையினால் இலங்கை குடிமக்கள், இலங்கை வாசிகள் தங்களுடைய ஜனாதிபதியை மிக தீர்க்கமாக ஆலோசித்து தங்களுக்கு பொருளாதார ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் சர்வதேச அளவிலும் இலங்கையை மீட்டு ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய, நல்ல தரமான ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய வேட்பாளர்களை அவர்கள் ஆதரிப்பார்கள். அவ்வாறு தான் ஒரு செயல்பாடுகள் என்று நம்புகிறோம். தொடர்ந்து இலங்கை அரசியல் களத்தை கணிப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.